சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்கூல் பசங்கள ஏத்திக்கிட்டு போன ஆட்டோ கவுந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டதிலிருந்து நம்ம முத்து வருத்தப்படுறாப்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பிளான் பண்றாப்ல. ஸ்கூல் பசங்கள ஏத்திக்கிட்டு போறதுக்கே ஒரு வண்டி வாங்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேன் வாங்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ நல்ல விஷயம் பண்றாப்ல அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவ பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் கேரளாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போன ரேகாவோட அப்பா ரிட்டர்ன் ஆயிடுறாப்ல. இப்பொழுதைக்கு பிசினஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சத்யா தானே பார்த்துக்கிறாப்ல. இப்ப திருப்பி வந்துடுறாப்ல. இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. பிசினஸ்லலாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண அதாவது பிசினஸ்லாம் பண்ணக்கூடாது. நீங்க டென்ஷனே ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால தொடர்ந்து நீங்களே வந்து பிசினஸ பார்த்துக்கணும் அப்படின்னு சத்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே தெரியாம நடந்துருச்சு இல்லையா? இவங்க விருப்பம் இல்லாம. இவங்க மிகப்பெரிய பணக்காரங்க அப்படிங்கிறதுனால, இவங்களோட சர்க்கிள்லலாம் ஏன் பொண்ணோட கல்யாணத்த சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. அதனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ இவங்களோட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி, ரேகாவோட அப்பா திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவ எப்படியாச்சும் பணத்து ஆசை காமிச்சு, தான் கூடயே வச்சுக்கணும், வீட்டோட வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சத்யாவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வராப்ல. ஸோ நம்ம ஆப்போசிட் முத்து குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டம். இப்ப ஸ்ருதியோட ஹோட்டல்ல நம்ம மீனா பூ கொடுக்க வந்திருக்கிறாங்க. ரவி ஒரு வேலையா வெளியில போயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்யா அங்க வராங்க. ஸோ அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிய பத்தி பேசுறதுக்காக தான் வராங்க. இந்த மனோஜ் ரோகிணிய ரொம்ப டார்ச்சர் பண்றாப்ல. கருவ கலைக்க சொல்லி டார்ச்சர் பண்றாப்ல அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ஸ்ருதிக்கும், மீனாவுக்கும் பயங்கரமா கோவம் வருது. நம்ம மனோஜ் மேல. அவருக்கு என்ன உரிமை இருக்கு கருவ கலைக்க சொல்ல? அவரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மனோஜ திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. ஸோ இந்த விஷயத்துலனாச்சும் நீங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வித்யா கேட்க வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ முத்து மீனாவும் சப்போர்ட் பண்ண முத்துவும் சாரி ஸ்ருதியும் மீனாவும் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, நம்ம முத்துக்கிட்டயும், ரவிகிட்டயும் 2 பேரும் சொல்றாங்க. ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.